ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 8. நாஹி பிரபஷ்யாமி மம அபனுத்யாத் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம் அவாப்ய பூமாவ் அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சூரனாமபி சாதிபத்யம். டிரான்ஸ்லேஷன்: என் புலன்களை வரட்டுகின்ற இந்த துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு வழியும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகத்து தேவர்களைப் போல இந்த உலகை எதிர் ஒருவர் இல்லாமல் ஆளும் அரசை பெற்றாலும் கூட இதை என்னால் அழிக்க முடியாது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். அர்ஜுனன் இங்கே கிருஷ்ணர்கிட்ட நியாய நியமங்களையும் அறநெறிகளையும் ஆதாரமாக கொண்ட பல தர்க்கங்களை காட்டி விவாதம் செய்து கொண்டிருக்கார். அப்படி விவாதம் செய்த போதிலுமே அவருடைய ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணருடைய உதவி இல்லாமல் அர்ஜுனனுடைய உண்மையான பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியல. அவருடைய மனசும் உடலும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண அவருடைய சிற்றறிவு, அதாவது ஒரு லிமிட்டான அறிவு உபயோகமற்றது அப்படிங்கிறத அர்ஜுனனால் புரிஞ்சிக்க முடியுது. கல்வி அறிவு, ஞானம், பெரும் பதவி, இது எல்லாமே வாழ்வின் கடுமையான சிக்கல்களை தீர்க்காது. இது எல்லாமே உபயோகமற்றது. மேலும் பகவானைப் போல ஒரு ஆன்மீக குரு மட்டுமே இதில் உதவி செய்ய முடியும் அப்படின்னு பிரபுபாதா இதில் சொல்கிறாரு. எனவே 100க்கு 100 பகவான் கிருஷ்ணரை உணர்ந்த குரு அவர்தான் வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க முடியும். பகவான் கிருஷ்ணர் இல்லைன்னா அவரை உண்மையாக 100க்கு 100 உணர்ந்த குருவால் தான் ஒருத்தருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதே மாதிரி கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற அறிவியலில் தேர்ந்தவர் தான் உண்மையான ஆன்மீக குரு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் சொல்கிறாரு. அது என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.